السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى أجسادكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பிரிவும் சர்வாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை பின்பற்றிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற இனி வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோரும் மீது வென்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கின்றார். அந்த தூய்மையான மார்க்கத்தில் நாம் பின்பற்றும் ஒரு வழிகாட்டியாக தூய்மையான வேதத்தையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அந்த வேதத்திற்கு விளக்கமாக தூய்மையான வாழ்க்கையாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விளக்கமான வாழ்க்கையாக, ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றார். ஆக தூய்மையான மார்க்கம், தூய்மையான வேதம், தூய்மையான நபிகளாரின் வாழ்க்கை, ஆக இவையெல்லாம் நமக்கு எதை சொல்ல வருகிறது என்றால், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தூய்மையான எண்ணத்தோடு அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய ரஜப் மாதம், அடுத்து ஷாபான், அடுத்து ரமலான் என்று வரிசையாக அமல்கள் நிறைந்த ரஹ்மத் பொதிந்த ஒரு மாதங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய இருக்கின்றோம். அந்த மாதத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த பல அமல்களை அல்லாஹ் தஆலா கடமையாக தந்திருக்கின்றார். அந்த அமல்கள் பெரும்பாலும் எல்லா மனிதரும் செய்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்முடைய எண்ணத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக அந்த அமல்களை அல்லாஹ் தஆலா மறுத்து விடுகின்றார். நாம் அமல் செய்வதன் நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் முன்பு நிற்கும் பொழுது நாம் அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மை பார்க்க வேண்டும் என்று அந்த லட்சியம் தான் நமக்கு எல்லோருக்கும். ஆனால் சில நேரங்களில் எவ்வளவு உயர்ந்த அமலாக இருந்தாலும் எண்ணங்கள் மாறுபடும் பொழுது, நிய்யத்து மாறும் பொழுது, தூய்மையான எண்ணம் இல்லாமல் அமல் செய்யப்படும் பொழுது அந்த அமலை அல்லாஹ் தஆலா
ஏறெழுந்து பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் தஆலா உங்களின் தோற்றங்களையோ உங்களுடைய உடல்களையோ அல்லாஹ் தஆலா பார்ப்பது கிடையாது. நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய தோற்றம் என்ன, கருப்பா சிவப்பா, அல்லது உயர்ந்த ஆடை அணிகின்றோமா அல்லது தாழ்ந்த ஆடை அணிகின்றோமா என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா எதை பார்க்கிறான் என்றால், வலாகி யன்துரு இலா குலூபிக்கும், அவன் உங்கள் உள்ளங்களை பார்க்கின்றான். உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த நியத்தை வைத்துதான் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாம் என்பதை அல்லாஹ் தஆலா பார்ப்பான். அந்த அடிப்படையில இந்த மார்க்கம் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு மனிதன் தூய்மையான எண்ணத்தோடு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் இதை பற்றி அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார். இந்த முன்பு ஓதிய ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்றார், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் தஆலாவை இக்லாஸான நிய்யத்தோடு அவனுக்கு வழிபட்டவர்களாக அவனை வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் செய்யலாம். அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கட்டளையும் அதுதான், அல்லாஹ் தஆலாவுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். அப்போ ஒரு மனிதர் சிறிய அளவில் அமல் செய்கின்றார், ஆனால் தூய்மையான எண்ணத்தோடு இக்லாஸான நிய்யத்தோடு அமல் செய்கிறார் என்றால் அல்லாஹ் என்ன செய்யறார், அந்த அமலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கின்றார். சிலர் அதிகமாக அமல் செய்கிறாங்க, இரவும் பகலும் அமல் செய்கின்றார்கள், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்கின்றாங்க, எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் எண்ணத்திலே தூய்மை இல்லை என்றால், உள்ளத்தில் இருக்க ஒரு இக்லாஸ் இல்லாமல் அமல் செய்யும் பொழுது அந்த அமலை அல்லாஹ் தஆலா புறக்கணித்து விடுகின்றார். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமலை கபூல் செய்யும் போது அமலாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஏனென்றால் சில நேரத்தில் பெரிய வருத்தமா இருக்கும், எவ்வளவோ கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம், ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறோம், ரமலான் மாசம் ஜக்காத் கொடுக்கிறோம், இல்லைங்களா, ஹஜ்ஜுடைய காலத்தில் பார்த்தா சிரமம் மேற்கொண்டு ஹஜ்ஜி செய்கின்றோம், எல்லாம் செய்கின்றார்கள், அது எந்த குறையும் கிடையாது. இப்பொழுது புதிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்னும் உம்ரா செல்லும் கூட்டம் அதிகமாக ஆகிவிட்டது சமுதாயத்தில். ஒரு காலத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த ஒரு அமல் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு சொன்னா, பரவலாக எல்லா மக்களும் உம்ரா போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமான விஷயம் தான், சந்தோஷமான விஷயம் தான். நான் எது கவலையும் கிடையாது, எது விதமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அது பத்தி வருந்த வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த அமல்கள் இன்னைக்கு எவ்வாறு செய்யப்படுகின்றன, செல்லும் இடமெல்லாம் உம்ரா போறாங்க. உம்ரா போகும்போது எப்படி சொன்னா, ஒரு டூர் செல்வது போல அது எண்ணி கொண்டு போனால் அது என்ன அந்த நேரத்துல அது அல்லாஹ் தஆலா கிட்ட அவன் காபத்துல்லாஹ்விலே தொழுதாலும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் அவனுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடிய நபர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறாங்க. ஆனால் அந்த நிய்யத் எப்படி மாறுபடுகிறதோ அதை வைத்து அல்லாஹ் தஆலா நன்மை தருவார் என்பதற்கு உதாரணமாக சொல்லி காட்டுவார்கள். ஒரு சிலர் ஒருத்தர் போர் செய்வார். எதுக்கு போர் செய்வது தெரியுமா, தான் பெரிய வீரன் என்று மக்கள் பாராட்டணும், அதுக்காக போர் செய்வார். இது அல்லாஹ் பார்த்து போர் செய்யறாரு. ஆனா என்ன தெரியுமா, அந்த நிய்யத்து மாறுபடுகிறது. அது அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா ஒதுக்கி வைத்து விடுவான். சிலர் போர் செய்வாங்களாம். எப்படி செய்வாங்க சொன்னா, போர் செய்தால் அந்த போரின் மூலமாக கனிமத் பொருள் நமக்கு கிடைக்கணும், அந்த நியத்தை என்ன செய்வாங்க, போர் செய்வாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், அதையும் அல்லாஹ் ஒதுக்கி வைத்து விடுவான். சிலர் போர் செய்வாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக மட்டும், இந்த அல்லாஹ்வுக்காக நான் போர் செய்யறேன் என்ன செய்வாங்க, நான் போர் செய்வாங்களாம். அப்ப அவ்வாறு போர் செய்யணும், அவ்வாறு யார் போர் செய்வார்களோ அந்த மக்கள் என்ன செய்யற, அல்லாஹ் தஆலா அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளாம் அடிக்கடி கேட்ட ஒரு சம்பவங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்களா இல்லையா, கியாமத் நாள்ல எப்படி சொன்னா, கியாமத் நாள்ல எல்லோரு மக்களும் அல்லாஹ் தஆலா விசாரிக்க முன்பாக 3 நபர்கள் அல்லாஹ் தஆலா விசாரிப்பாங்க. 3 நபர்கள். இந்த 3 நபர்கள் என்பதே ஒரு பேசிக் அடித்தளம் தான். இதை வைத்து நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கலாம்.
அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நபிசல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, கியாமத்து நாள் எப்படி சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, எல்லா மக்களும் நிற்பாங்களாம். அது வந்து அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா 3 நபர்கள் சொன்னா, ஒன்று குர்ஆனை கற்றறிந்த மார்க்க அறிஞர், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து ஷஹீதான ஷஹீத், மூன்றாவது யாரு சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சதகா செய்த செல்வந்தன். இந்த 3 பேர் அல்லாஹ் தஆலா விசாரிப்பானா. விசாரிக்கும் போது அல்லாஹ் தஆலா முதல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றறிந்த அந்த மனிதர்களை கேட்பானா, என்ன கேட்பா அல்லாஹ் தஆலா, அலமு அல்லிமுக மா அன்ஸல்து அலா ரசூலி, மனிதனே என்னுடைய தூதர் மீது நான் இறக்கிய அந்த வேதத்தை நான் உனக்கு கற்றுத்தரவில்லையா? அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய தூதர் மீது நான் இறக்கிய அந்த வேதத்தை, அதன் விளக்கத்தை, அதனுடைய சட்டத்திட்டத்தை நான் உனக்கு கற்றுத்தரவில்லையா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், பலா யா ரப்பி, இறைவா ஆம் கற்றுத்தந்தாய் என்று சொல்லும் பொழுது இப்ப அல்லாஹ் தஆலா கேட்பானா, ஃபமாதா அமில்த ஃபீமா உல்லிந்த, சரி நீ வந்து எதை வந்து கற்றுத்தரப்பட்டாயோ அந்த விஷயத்துல எந்த அளவுக்கு அமல் செய்யணும்னு கேட்பான் அல்லாஹ் தஆலா. இப்ப அவர் சொல்லுவாரா, குந்து அகூமு பிஹி ஆனா அல்லைலி வ ஆனா அன்னஹார், இறைவா நான் என்ன செஞ்சேன், அந்த குர்ஆனை கொண்டு இரவும் பகலும் நான் வந்து நின்று வணங்கினேன். எல்லா நேரமும் குர்ஆன் எடுத்து ஓதிட்டே இருந்தேன், எல்லா நேரமும் அமல் செய்து கொண்டே இருந்தேன். என்ன செய்வாரா, அவர் வந்து தன்னுடைய அந்த அமலை சொல்லி காட்டுவார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, கதபத, நீ பொய் சொல்கின்றாய். அல்லாஹ் மட்டும் சொல்ல மாட்டாங்க, மலக்குகளும் சொல்லுவாங்களா, நீ வந்து பொய் சொல்கின்றாய். இப்போ வந்து அல்லாஹ் சொல்லுவானா, தெரியுமா நீ எல்லா அமலும் செய்தாய், நைட்டு ஃபுல்லா தொழுத, குர்ஆன் எடுத்து ஓதுன, எல்லா அமலும் செய்தாய். ஆனா என்ன நோக்கம் தெரியுமா, அன்யுகால ஃபுலானுன் காரியுன், இந்த நபர் வந்து பெரிய காரி என்று மக்கள் பாராட்ட வேண்டும். இந்த மக்கள் வந்து பெரிய வந்து சொல்வாங்க இல்லையா, பெரிய மார்க்க அறிஞர் என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக என்ன செய்தாய், இந்த அமல் செய்தாய். அப்ப என்ன தெரியுமா, அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது. அதாவது நோக்கம் என்ன தெரியுமா, என்ன நிய்யத்துல அமல் செய்கின்றோமோ அந்த நிய்யத்துடைய பலனானது பூமியிலே கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுக்காக அமல் செஞ்சா அல்லாஹ் மறுபடியும் அல்லாஹ் தஆலா வச்சிருப்பா. இல்லங்க நான் வந்து பூமியிலே நான் வந்து பெற்றுக்கொள்கின்ற நிய்யத்துல அமல் செய்யும்போது அல்லாஹ் என்ன செய்யறா, அது பெய்யல. அல்லாஹ் சொல்ற அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது. உன்னை பொறுத்தவரைக்கும் மார்க்க பூமியில என்ன தெரியுமா, நீ பெரிய மார்க்க அறிஞர், பெரிய காரி என்று அல்லாஹ் என்ன செய்வானா, அல்லாஹ் தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் தான் அவர் வந்து அல்லாஹ் நரகத்துல அல்லாஹ் தள்ளி விடுவார், அல்லாஹ் தள்ளுவானா. இரண்டாவது அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறாங்க, யூதா பி ஸாஹிபில் மால், அதாவது இப்படி சொன்னா பெரிய செல்வத்துல கொண்டு வரப்படுவார். செல்வத்துல அல்லாஹ் கேட்பாரா, அலம் ஔஷா அலைக்க அத்தா லம் அதுருக்க தஹ்தாஜ் இலா அஹதி, அதாவது எப்படி தெரியுமா, நான் உன்னுடைய வாழ்க்கையை விசாலமாக ஆக்கவில்லையா, வாழ்க்கையை வந்து விசாலமான செல்வத்தை தரவில்லையா? எந்த அளவுக்கு சொன்னா, உன்னுடைய தேவைக்காக பிறரிடம் கையேந்து நீங்க நிற்கக்கூடிய எந்த நிலையும் நான் உண்டாக்கவில்லை. அவருக்கு செல்வத்தை நான் கொடுத்தேன் இல்லையா? சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரா, ஆமா யா அல்லாஹ் சரி அவரை கொடுத்தாய். சொல்லும் பொழுது இப்ப அல்லாஹ் கேட்பாரா, கமாதா அமில்த தீமா தைத்துக்க, சரி நான் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து என்ன அமல் செய்தாய் இந்த அல்லாஹ் கேட்பாரா. கேட்கும் போது அவர் சொல்லுவாரா, குந்து அஸ்லுர் ரஹம், யா அல்லாஹ் நல்ல செஞ்ச சொந்த பந்தங்கள் சேர்ந்து வாழ்ந்தேன். என் செல்வத்தை கூட என்ன செஞ்சேன், சொந்த பந்தங்கள்ல யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க அவங்கள கொடுத்து உதவி செஞ்சேன். சொந்த பந்தங்கள் சேர்ந்து வாழ்ந்த, சதக்கா பண்ண, சக்காத்து கொடுத்த, என்னென்ன அமல செஞ்ச, சர்வத்தை கூட செஞ்ச என்று சொல்லும் பொழுது அந்த அமலை அல்லாஹ் சொல்வானா, நீ செய்தாய், ஆனா நோக்கம் என்ன தெரியுமா, எனக்காக செய்யவில்லை. செய்ததெல்லாம் உண்மைதான், சொந்தக்காரர்கள் அள்ளி கொடுத்த, உன்னுடைய சொந்த பந்தம் சேர்ந்து வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய பாதையில வந்து எவ்வளவு சதக்கா பண்ண, எல்லாம் செஞ்ச, ஆனாலும் கூட என்ன செய்யல, நீ வந்து நோக்கம் வந்து அதுவல்ல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வானா, பல் அரத்த அய்யுகால் ஃபுலானுன் ஜபாதுன், இந்த உலகத்துல உன்னை மக்கள் என்ன செய்யணும், பெரிய கொடையாளி, கொடைத்தன்மை உள்ளவர் என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக என்ன செய்தாய், நீ எல்லாம் செய்தாய். அது கையில அவ்வாறு பேசப்பட்டு விட்டது. நீங்க பாக்குறமா இல்லையா, இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சில இருக்காங்க எப்படி தெரியுமா, வலது கை கொடுப்பது இடது கை தெரியாம என்ன செய்யறாங்க, சதக்கா போடுறதா செய்யறாங்க. சில எப்படி சொன்னா, தான் கொடுப்பது வந்து மக்கள் பார்க்க வேண்டும். இங்க வந்து போஸ்டர்ல பேர் என்ன சொல்லி எவ்வளவு மக்கள் வந்து சண்டை போறாங்க பார்த்தீங்களா, போஸ்டர் பேர் இல்ல, எவ்வளவு கொடுத்த தெரியுமா, என் பேர் வந்து பதியப்படவில்லை.
இல்லைங்களா? பக்கத்து கீழே. இப்ப என்ன தெரியுமா, அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது. அதான் அல்லாஹ் சொல்வானா, நீ என்ன நியத்துக்காக என்ன நோக்கத்துக்காக செய்தாயோ அது பலன் பூமியில் பெற்று விட்டாய். அப்ப இங்க வந்து எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் வந்து நரகத்தை தள்ளுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அர்த்தப்படி எப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து ஷஹீது கொண்டு வரப்படுவார். அப்ப அல்லாஹ் கேட்பானா, என்ன கேட்பான், நீ வந்து அதாவது அல்லாஹ் கேட்பானா, நான் உனக்கு வந்து பெரிய ஆற்றலை கொடுத்தேன்னா இல்லையா, நீ வந்து என்ன செய்த கேட்பானா, பெரிய வீரத்தை கொடுத்த பலத்தை கொடுத்த என்ன செய்து கேட்கும் பொழுது அப்ப அவன் சொல்லுவான், ஐயா அல்லாஹ் நான் என்ன செஞ்சேன், ஒரு பாதையில போர் செஞ்சேன், ஒரு பாதையில செஞ்ச அல்லாஹ் மாற்றத்துக்காக வேண்டி என் உயிரை நான் தியாகம் செஞ்ச ஷஹீதான என்று சொல்லும் பொழுது இப்ப அல்லாஹ் சொல்வானா, கதித்து நீ பொய் சொல்கின்றாய், நீ செய்ததுலாம் உண்மைதான், நோக்கம் எனக்காக செய்யல. என்ன தெரியுமா, அரத்த ஐயுகால் ஃபுலால் ஜரியும், நீ பெரிய வீரன் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய். நீ பூமியில போர் செய்த, ஜிஹாத் பண்ண போர் செய்த, அதனால வந்து பக்கத்து கீழே அவ்வாறு சொல்லப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொல்வானா. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நம்ம என்ன நோக்கத்துக்காக அமல் செய்யறோம். அது நோக்கம் மாறுபடும் பொழுது அது என்ன தெரியுமா, பூமியில வந்து அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய அமல்கள் வந்து பூமியில வந்து பேசப்பட்டு விட்டது சொன்னா அது வந்து ஒரு பெரிய கவலையான விஷயம் தாங்க. சிலர் எப்படி சொன்னா நம்ம அமல் செய்கின்றோம், அந்த அமல் வந்து எப்படி தெரியுமா, நம்ம விரும்பல, நாம் விரும்பாவிட்டாலும் மக்கள் பேசிக் கொண்டிருந்தால் அது பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியாக, யா ரசூலுல்லாஹ் நான் வந்து என்ன செய்யறேன், அந்த அமல் செய்கின்றேன், ஆனா மக்களை பாராட்ட விரும்பவில்லை, ஆனா மக்களை பாராட்டுறாங்க, அது என்ன செய்வது, மக்களை பாராட்ட விரும்பல, ஆனா மக்கள் செய்யறாங்க, எனக்கு வந்து மக்கள் பாராட்டுறாங்க, என்ன செய்து கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ விரும்பாத நிலையில் நீ பாராட்டப்பட்டால் அது என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா ஒரு தரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு. நான் விரும்பல, ஆனா மக்கள் பாராட்ட சொன்னா அது வேற. ஆனால் கல்புல நியத்தோடு அமல் செய்யும் பொழுது மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று சதகாவோ அல்லது ஒரு பயானோ அல்லது எதோ கொண்டோ கிராத்தோ அல்லது வந்து அல்லாஹ்வை பார்த்து கோல் செய்வதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, சிறியதோ பெரியதோ எந்த அமல் செய்தாலும் நம்ம கல்பு மாறாம இருக்கணும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அம்மா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்காக மட்டுமே அமல் செய்வது. இத்தகைய அமல்கள் செய்வது குறைவுதான் இல்லைங்களா? நம்ம அதிகம் ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க பார்த்தீங்களா, ஹஜ்ஜுக்கு கூட போவாங்களாம். நபியோட ஹதீஸ் தெரியுமா, ஹஜ்ஜுக்கு செல்லும் நபர்கள் வந்து நியத்து மாறுபடும். சிலர் எப்படி சொன்னா வியாபார நோக்கத்துக்காக போவாங்க ஹஜ்ஜுக்கு. சொல்லிருக்கோம் காலம் வரும், அந்த காலத்துல எப்படி சொன்னா வியாபார நோக்கத்துக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்களாம். சிலர் எப்படி சொன்னா சுற்றுலா தள்ள மாதிரி ஹஜ்ஜுக்கு போவாங்களாம். இப்படி சொல்லிட்டு வருவாங்க. சிலர் போவாங்க எப்படி தெரியுமா, உண்மையாவே ஹஜ்ஜுக்கு போகணும், அங்க போய் காபத்துல்லா கண்ணால பார்க்க வேண்டும், நபிகிட்ட சலாம் சொல்லணும், காபத்துல்லா தவாஃப் பண்ணணும், என்ன செய்வாங்க, அந்த நியத்துல ஹஜ்ஜுக்கு போவாங்களாம். ஆக இந்த மாதிரி மக்கள் வந்து வர்றது குறைவுன்றாங்க. அல்லாஹ் தஆலா மேல வந்து அல்லாஹ்வுக்காக அமல் செய்யும் மக்கள் கூட அல்லாஹ் சேர்த்து தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ விஷயத்துல வந்து வீணாக போய்கிட்டே இருக்கிறோங்க, இவ்வளவு வீணாகிட்டே இருக்கிறோம். பொருள் வீணாக மக்கள் கூட அமல் வீணாக போகுதா இல்லையா? கஷ்டப்பட்டு அமல் செய்யறோம், எவ்வளவு அமல் செய்யற சில நேரத்துல நம்மையும் அறியாம ஒரு சில விஷயத்தினால் என்ன செய்யறது, அமலை வீணாக்கி விடுகின்றோம். சில வார்த்தையை கொண்டு, சில செயலை கொண்டு, சில எண்ணத்தின் மாற்றத்தை கொண்டு. அந்த அதான் நபிசல்லாஹு சொல்லிக்காங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத், எல்லா அமலும் எப்படி சொன்னா நியத்தை கொண்டுதான். நியத்து வந்து பரிசுத்தமாக இருக்கும்போது என்ன தெரியுமா, அது வந்து நம்ம கல்புக்குள்ள அதான் சொல்றாங்க இல்லையா, நியத்தை வந்து நம்ம நியத்தை அல்லாஹ்க்கு மட்டுமே இருக்கணும். நியத்தை வந்து பரிசுத்தமான அமல் செய்யும் பொழுது அந்த அமலில் எது சில குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொள்வான், சில குறை இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொள்வான். ஆனால் முழுக்க நிறைவாக அமல் செய்ய கல்புல எந்த மாற்றம் இல்லை சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அமல் வந்து அல்லாஹ் தஆலா ஒதுக்கி வைத்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், அறிந்து கொள்ளுங்கள், மனித உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது, மனித உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் ஜஸது குல்லுஹு, அது சீராகி விட்டால் அவனுடைய முழு உடலும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத், அது கெட்டு போய் விட்டால் ஃபஸதத் ஜஸது குல்லுஹு, அது முழு உடல் என்ன செய்யும், கெட்டு போய்விடும். சொல்றாங்க, அலா வஹியல் கல், அறிந்து கொள்ளும், அதுதான் கல்பு சொல்றாங்க.
கல்பு சதியாக இருப்பது அது சதியாக இருக்கக்கூடிய உறுப்பாக வந்து செய்யலாம், கல்பு சொல்லலாம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, கல்பு என்ற சதை கெட்டு போனாலும் என்ன செஞ்சிடும், உடல் ஃபுல்லா கெட்டு போயிடும். அதே நேரத்தில் கல்பில் உண்டாகக்கூடிய எண்ணம் கெட்டு போனாலும் என்ன செஞ்சிடுங்க, அந்த உடலின் மூலமாக வரக்கூடிய பேச்சு, நடத்தை, செயல்பாடு, பார்வை எல்லாம் வந்து கெட்டு போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து நோக்கம் என்ன தெரியுமா, நம்முடைய உள்ளத்தில் சுத்தம் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன் நஃப்ஸை வந்து சுத்தமாக்கி கொண்டாரோ, தூய்மையாக்கி கொண்டாரோ, அவன் யாருங்க, வெற்றி பெற்று விட்டார். வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் வந்து நம் நஃப்ஸை வந்து சுத்தம் இல்லாமல் விட்டு விட்டாரோ, கெட்டு போக விட்டு விட்டாரோ, அவன் யாருங்க, அது வந்து நஷ்டமடைந்து விட்டதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்தை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க சஹாபாக்கள் மத்தியில. அவன் நோக்கம் அதுதான், சஹாபாக்கள் வந்து என்ன செய்யறாங்க, கல்பு சுத்தமாக வேண்டும். நபியுடைய பணி அதுதானே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மக்காவில் வந்து 13 ஆண்டுகள் எந்த விதமான அமலும் கடமையாக்கப்படவில்லை. மக்காவில் என்னங்க செய்யல, 13 ஆண்டுகள் வந்து எப்படி சொன்னா தொழுகை கடமை தொழுவாங்க. தொழுகை கடமை என்று சொன்னா கடைசியில தான் கிட்டத்தட்ட வந்து மதீனாவுக்கு செல்வதற்கு ஒரு சில மாதங்கள் முன்பாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் செஞ்சார், மீராஜ் மூலமாக அழைத்து கொண்டு அல்லாஹ் தொழுகை வந்து அல்லாஹ் கடமையாக ஆக்கிட்டார். அது முன்னாடி என்ன தெரியுமா, ஒரே விஷயம் தான், கல்பு சுத்தமான கல்புகளை ஈமான் ஏறணும். கல்பு இப்ப ஈமான் ஏறும். ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான், அந்த பாவம் என்னங்க, பாவம் செய்ய என்னது பாவம், கல்பு வந்து மந்தமாகி விடும். நபியோட ஹதீஸ் சொல்லி நான் முடிக்கலாம். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மூமினுடைய உள்ளம் எப்படி தெரியுமா, ஒரு வெள்ளையா இருக்குமா, கல்பு இருக்கு இல்லையா, வெண்மையா இருக்குமா. ஒரு பாவம் செய்யும் போது என்ன தெரியுமா, அது கல்புகளை வந்து ஒரு சின்ன கரும்புள்ளி விடும். ஒரு தவறு செய்யற பாவம் செய்யும், கரும்புள்ளி விடும். உடனே பாவத்தை மன்னிப்பு கேட்டா அல்ல என்ன செய்வான், அந்த கரும்புள்ளி அழுத்தி விட்டு அல்லாஹ்வுத்தால பழிமது அல்லாஹ் ஆக்கிடுவான். இது மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. சில பேர் அப்படி கேட்கணும் செய்வாங்க, தவறு தொடர்ந்து செய்து கொண்டே வருவார்கள். அப்ப அந்த வெண்புள்ளி அந்த வெண்மையான கல்புகளை வந்து கரும்புள்ளி படுந்து கடைசியில் எப்படி சொன்னா முழு கருமையாக மாறிவிடும். அப்ப அதுல என்ன ஆகுது, அதுல நல்ல சிந்தனை வராது, கல்வி கெட்டு போகுது என்பது அதுதான். பாவம் செய்யும் போது மனசு உறுத்தாது. நபி கேட்பாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் நன்மை என்ன தீமை என்ன சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் என்னங்க, அதாவது நன்மை என்ன தெரியுமா, அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக். நன்மை என்ன தெரியுமா, நல்ல குணம், நல்ல குணத்தில் செய்யக்கூடிய அமல். ஒரு அமல் செய்வது கல்வியில் இருப்பது சந்தோஷம், இது நல்ல விஷயங்கள். கெட்டது என்ன தெரியுமா, பல் இஸ்மு மஹாக்க ஃபீ ஸத்ரிக, உன்னுடைய உள்ளத்தை உறுத்தக்கூடிய எல்லாமே பாவம் தான். பாவம் செய்வது பாருங்க, ஒரு மனிதன் வந்து பொதுவாக பாவம் செய்யும்போது கல்பு உறுத்தும், கல்பு சொல்ல செய்ய வேண்டாம் என்று சொல்லுவோம். அதே மீறி செய்யதான் கல்பு மந்தமாகிவிடும், ஈமான் இருக்காது. ஆக அவன் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஆலா வந்து சுத்தமான தூய்மையான மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அப்ப அந்த மார்க்கத்தை நம்ம வந்து என்ன செய்யணுங்க, முடிந்த அளவுக்கு வந்து நம்முடைய அமலுக்கு வந்து அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டா போதும், யாரும் ஏற்றுக்கொண்ட அவசியம் இல்லை. அப்ப இந்த நீதி அமல் செய்யுதுன்னு சொன்னா கண்டிப்பாக வரக்கூடிய மாதமான ஷஅபான் மாதம் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அமல்களை வந்து பரிபூர்ணமாக அமல் செய்து அல்லாஹ் தஆலா வந்து அவன் வந்து ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கூட அல்லாஹ் சேர்ப்பான் என்பதை நாம் வந்து துஆ செய்வோமாக. வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தோடு